சொக்கே, பிரகலாதன், துருவன், ஆண்டாள், ஞானசம்பந்தர் இவங்க மாதிரி எல்லாம் சின்ன வயசுலேயே பரம்பொருளான உன்னை நினைத்து கவனம் செலுத்தாமல் நான் விட்டுட்டேனே. சரி, எங்கே மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் டிசைர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏதேதோ பின்னாடி போய் அதை தேடுறதில்ல, அச்சீவ் பண்ணுறதில்ல வீண் பண்ணியாச்சு. ஆமாம், தர்மம் 5 அஸ்திவாரம் கொண்டது, அதான் உலகம் தாங்குது. தர்மங்கிறது என்ன? அதுக்கு உருவம் இல்லை, விலை கொடுத்து வாங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் பேசின வரைக்கும் அது தெரிஞ்சிருச்சு. பின்ன அது மனிதன் கொள்ள வேண்டிய சுபாவம். தர்மத்தை கடைபிடித்து அதில் நிலைத்து நிற்பதால் கிடைப்பது தான் என்ன? சுகமா? சந்தோஷமா? புகழா? பெருமையா? தர்மத்தை கடைபிடிப்பதே சுகம். அந்த நிலைப்பாடில் இருந்து அதை அனுபவிக்கிறதே சுகம். அதை அனுபவிப்பவருக்கு அந்த சுகத்தை உணர முடியும். தர்மத்தை கடைபிடித்து வாழ்வது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றாலும் அதை கடைபிடிக்கலைன்னா வாழ்க்கையில் கஷ்டம்தான். தர்மத்தை கடைபிடித்து ஒருத்தர் வாழ்ந்தால் கேட்காமலேயே தர்மம் முன்னே வந்து நின்று ரட்சிக்கும். அதெல்லாம் உணர்றவளுக்கு தான் தெரியும் மீனாட்சி. ஆனால் அதை கடைபிடிக்க வேண்டிய காலத்தில் சங்கடம் ஏற்பட்டு சுகமா தர்மமா எனும் நிலையில் சுகத்துக்கு ஆட்பட்டு தர்மத்தை அம்போன்னு விட்டுட்டார். எனக்கு அவசிய காலகட்டத்தில் தர்மமும் ரட்சிக்காம கண்டுக்காம என்ன அம்போன்னு விட்டுடுமே. வாழ்க்கை பூராவும் நித்தியமும் சுகம்னு யாருக்குமே இல்லை. அந்த தர்மமானது இடத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஒருவனை துப்பாக்கியால் சுடுவது கொலை. ஆனால் ஒரு தீவிரவாதி துஷ்டன் நம் தேசத்தின் மீது அராஜகமாக நுழைந்து சூறையாடினால் நீ என்ன வேணா பண்ணு, நான் நல்லவ, பொறுமை இருக்கிறது, சகிச்சு போகிறது தான் என்னோட நல்ல குணம், என் தர்மம் அதுவே, அதனால நான் உன்னை சும்மா விட்டுடுறேன்ப்பா அப்படின்னு சும்மா இருந்தால் அதுவே அதர்மமாக மாறிடும். அப்போது ஆயுதமேந்தி துப்பாக்கி சூடு நடத்தி போர் செய்வது தான் அந்த இடத்துல தர்மம்னு ஆறுது. இப்படி நிறைய உண்டு. கடலும் கூட தன்னுடைய சத்திய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் கரையை கடந்து வராமல் இருக்கு. பூமாதேவியும் கூட தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இன்னும் தாங்கிறது. சூரியனும் சந்திரனும் ஆகாசமும் கூட தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இன்னும் மேலே இருக்கு. கீழே அது விழுந்துடுத்துனா என்ன ஆகும்? என்ன பூமி உள்வாங்கிட்டா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் அவ்வளோ சீறி பாஞ்சு வர்ற கடல் அலைகள் தன்னுடைய கரையை தாண்டது இல்லையே. இதுதான் நம்மளோட எல்லை, இதுதான் நம்மளுடைய லிமிட் அப்படின்னு சொல்லி அந்த தர்மத்தோட நின்று திரும்பி உள்ளே போயிடுது. இது எல்லாமே தர்மத்துக்காக தான் இருக்குது. ஆனால் மனுஷன் மட்டும் அதை நினைக்கிறது இல்லை. சரி, நான் ஒன்றுமே செய்யலை, செஞ்சால் தானே வம்பு அப்படின்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விடுறதும் தர்மத்தை கடைப்பிடிக்காதது போல தான். அதுவும் பாவத்தையே தான் தரும். குடும்ப கடமை, தேச கடமை, சமூக கடமைன்னு வெவ்வேறு நிறைய கடமை எல்லா மனுஷனுக்கும் இருக்க, தன் சுகமே பெருசுன்னு இல்லாமல் நம்ம நற்பெயர் கெட்டுவிடுமோ அப்படின்னும் நமக்கு வம்பு வருமே அப்படின்னு யோசித்து காரியத்தில் ஈடுபடாமல் விலகி நின்றாலும் பாவமே. கர்மா, விதி, பாபம், பலன் இது எல்லாத்தையும் உன்னுடைய திருவடியில் போட்டுடுற மீனாட்சி. நான் செய்ய வேண்டியது என்னன்னு எனக்கே தெரியாமல் இருக்கும்போது என் கையை பிடிச்சு நீயே செய்ய வேண்டிய காரியங்களை என்னை செய்ய வச்சுடு. கையை கொடுத்துடுறேன். என் கையை பிடிச்சு என்னென்ன நான் செய்யணுமோ அதெல்லாம் என் கையை பிடிச்சி நீயே என்னை செய்ய வச்சுடு. ஏன்னா எனக்கு எது சரியாக செய்யணும்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவ்வளவுதான் எனக்கு கெப்பாசிட்டி. என்னத்தையாவது சரியாக செய்கிறேன்னு சொல்லி கிறுக்குத்தனமாக ஏதாவது நான் செஞ்சு வைப்பேன். என்னோடய அறிவு அத்தனை தான். அதனால தான் சொல்கிறேன், என் கையை நீ பிடிச்சி சரியாக நான் என்ன செய்யணுமோ அதை நீயே செய்யவே. அதனால் அந்த காரியங்களின் வழியாக கிடைக்கிற பழி, புகழ், பெருமை, புண்ணியம், பாவம் எல்லாத்தையும் எது வந்தாலும் அது உன்னையே சேரும். அதுவும் நீயே வச்சுக்கோ. புண்ணியம் வந்தாலும் நீயே வச்சுக்கோ, புகழ் வந்தாலும் நீயே வச்சுக்கோ, பெருமை வந்தாலும் நீயே வச்சுக்கோ, பாவம் வந்தாலும் நீயே வச்சுக்கோ, பழி வந்தாலும் நீயே வச்சுக்கோ.
எனக்கு எதுவுமே வேண்டாம் மீனாட்சி. நீ என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் எனக்கு போதும். எனக்கு நீ தான் வேணுமே தவிர நீ தரும் புண்ணியம், நீ தரும் புகழ், நீ எனக்கு தரும் பதவி, நீ எனக்கு தரும் அந்தஸ்து எல்லாமே நீயே வச்சுக்கோ மீனாட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மதிப்பற்றது. நீ தான் வசத்தி மீனாட்சி, நீ தான் வசத்தி சொக்கா. உன்னை தவிர வேற என்ன பெருசாக இருக்கும்னு சொல்லு. உனக்கு யாராவது மதிப்பு போட முடியுமா? அதை விட நீயும் மீனாட்சியும் சொக்கனும் என் கூட இருக்கிறத விட என் கையை பிடிச்சி என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறத விட வசத்தியானதான் அந்த புண்ணியம். நான் சம்பாதிக்கிற புண்ணியம் அதை விட வசதியா? நீயும் சொக்கனும் என் கூட இருக்கிறது தான் எல்லாத்த விட வசதி. அதை விட வசதி எப்பேற்பட்ட புண்ணியமும் கிடையாது, எப்பேற்பட்ட புகழும் கிடையாது, எப்பேற்பட்ட பதவியும் பெருமையும் இல்லை.